ஃபிஃப்த் MCQ நம்ம இப்போ வந்து பார்ப்போம். 1 + tan theta plus sec theta into 1 plus cot theta minus cosec theta. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து sin and cos டேர்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ டேனுக்கு sin theta by cos theta, sec theta is 1 by cos theta into 1 plus cot theta is 1 by tan theta இல்லைங்களா. ஸோ cos theta by sin theta, cosec theta is 1 by sin theta. ஸோ இதோட காமன் டேர்மாக நம்ம காஸ் தீட்டாவை எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு. ஸோ காஸ் தீட்டா எடுத்துட்டோம்னா நியூமரேட்டரையும் காஸ் தீட்டானால் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஆல்ரெடி காஸ் தீட்டா இருக்குது, ஸோ 1. ஓகேங்களா. இந்த சைடு டினாமினேட்டரில் சைன் தீட்டா வச்சிட்டோம்னா மேலே சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் 1. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா ரெண்டு இடத்துலையும் இருக்குது. +1 -1. ஸோ இது எப்படி எந்த ஃபார்மேட்டில் நம்ம பண்ணலாம்? a + b இன்ட்டு a - b அந்த ஃபார்மேட் கொண்டு வரலாமா? ஸோ a + b இன்ட்டு a - b இஸ் a² - b², which is sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் -1². புரியுதுங்களா? டிவைடட் பை கீழே காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ இது எப்படி எழுதலாம்? sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta minus 1 square is 1 divided by sin theta cos theta வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ sin square theta plus cos square theta is 1. ஸோ இங்கே +1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். The remaining value is 2 sin theta cos theta divided by sin theta cos theta. So the ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா the value is 2. So the answer is 2. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா சிம்பிள், அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சைன் அண்ட் காஸ் அந்த டேர்மில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா you'll get the answer. So the answer is 2, option C. அப்படியே 6th question பாருங்கள். ratio of sides of a right angle triangle. ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? 6th சம் நீங்கள் பார்க்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைட்ஸோட ரேஷியோ வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் அக்யூட் ஆங்கிள். எனி அக்யூட் ஆங்கிள் இஸ் திஸ் ஒன். இது ரெண்டும் அக்யூட் ஆங்கிள், இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இந்த அக்யூட் ஆங்கிளோட சைட்ஸ் உடைய ரேஷியோ அப்படின்னு என்ன? ஆப்போசிட் சைட் பை adjacent side இல்லைனா opposite side by hypotenuse, adjacent side by hypotenuse, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ட்ரிக்னாமெட்ரியில் அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னது? எனிதிங் பை எனிதிங். அப்படி ஆப்போசிட் சைட் பை adjacent side அப்படின்னா என்ன எப்படி சொல்லலாம்? இதை ஆப்போசிட் சைட் ஈஸ் டு adjacent side அப்படின்னு சொல்லலாம். ஸோ விச் இஸ் ரேஷியோ. அப்போ சி, ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் தி ஆங்கிள்ஸ்.